அன்பு சகோதரமே, உதகை மறை மாவட்டம் கேத்தி அதிதூத மிக்கல் பங்கானது தனி பங்காக உருவாகி 100வது ஆண்டில் இந்த வருடம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்த இந்த ஆராதனை வழியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். செப்பனியா புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வார்த்தை இவ்வாறு சொல்கிறது: உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் என்று. நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு நடுவில் இருக்கின்றார். ஆனால் அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உடலளவிலே உள்ளத்தளவிலே உணர்ந்து பார்க்க முடிகிறதா? உணர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு பலம் தேவை, ஆற்றல் தேவை, சக்தி தேவை. அந்த பலத்தை, ஆற்றலை, சக்தியை தருபவர்தான் தூய ஆவியானவர். லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது வார்த்தையிலே கபிரியேல் தூதர் அன்னை மரியிடம் சொல்வார்: தூய ஆவி உம்மீது வரும், கடவுளின் வல்லமையை நீர் பெற்றுக்கொள்வீர் என்று. அன்பு சகோதரமே, அந்த தூய ஆவியானவர் நமக்குள் எழுந்து வரும் பொழுது கடவுளுடைய வல்லமையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 4வது வார்த்தையிலே அச்சத்தோடு கலக்கத்தோடு இருந்த அந்த சீடர்கள் மீது தூய ஆவியானவர் எழுந்தருளி வந்தார். தூய ஆவியால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். நாமும் இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவருடைய பாடலை பாடி இந்த நேரத்திலே ஒரு மேகம் இந்த இடத்தை நிரப்புகிறது, ஒரு மேகம் என்னுடைய ஜனத்தை நிரப்புகிறது. ஆவியானவரே, நீர் எழுந்தருளி வந்து உம்முடைய வல்லமையால் நிரப்பியரிடும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே,
நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம், வல்லமை நிறைந்த ஆவியானவர் நமக்கு மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. அன்பு சகோதரமே, திருப்பாடல் 30:4 இவ்வாறு சொல்லுகிறது, இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று. நற்கருணை ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு புகழ்ந்து பாடுகின்றோமோ, அவருடைய பிரசன்னத்திலே அவரை மகிமைப்படுத்துகின்றோமோ, அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் நாம் கடந்து செல்ல முடியும். திருப்பாடல் 115:7 இவ்வாறு சொல்கிறது, இறந்தோர் ஆண்டவரை புகழ்வது இல்லை, நீங்களும் நானும் உயிரோடு இருக்கின்றோம். அந்த ஜீவனை தந்தவர் இந்த நற்கருணை ஆண்டவர். உயிரோடு இருக்கக்கூடிய நான் இந்த ஆண்டவரை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு அவரை ஆர்ப்பரித்து பாடுவேன் என்று சொல்லியும் எஸ்ரா புத்தகம் 3:11 வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, எல்லா மக்களும் ஆண்டவரை புகழ்ந்து மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளவு கடந்த விதத்திலே, எண்ணி பார்க்க முடியாத விதத்திலே நிறைவாக இருந்தது என்று அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இந்த ஆராதனையின் வேளையிலே மகிழ்ச்சியோடு கூட உற்சாகமாக கூட நம்முடைய கரங்களை தட்டி இந்த நேரத்திலே பாடற்குழுவினோடு சேர்ந்து நாம் பாடலை பாடி இந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத் திறந்து நாம் இந்த நேரத்திலே அவரை மகிமைப்படுத்துவோம். ஏனெனில் எரேமியா 29:13 சொல்கிறது, உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும்போது நீங்கள் கண்டடைவீர்கள். இறைவனை புகழும் பொழுது நம்முடைய முழு இதயம் அவருடைய பிரசன்னத்துக்கு கொண்டு வரப்படும். நற்கருணை ஆண்டவருக்கு நம்முடைய முழு இதயம் அடிமையாகும். எப்பொழுது? உணர்ச்சிகளோடு சத்தமாக கரம் தட்டி நாம் அவரை புகழும் பொழுது. எழுந்து நின்று பாடற்குழுவினோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிழ்ச்சியோடு புகழ்ந்து ஆர்ப்பரிப்போமா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தால் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம்
பிரசன்னத்தால் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவி திருச்சபையானோரே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் கர்த்தரும் களிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் கர்த்தரும் களிக்கும். என்ற நாவில் புது பாடல் என்ற நேசோ தருகிறார். என்ற நாவில் புது பாடல் என்ற நேசோ தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமனார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமனார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாத்திரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாத்திரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமனார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமனார். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இங்கே தேவை தேவா, நீ போதாரும் தேவா.
நிரப்போ வல்லமையாய் இறங்கி வரங்களினாலே நிரப்போ பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். எங்களை அருமையாக அன்பு செய்து வழிநடத்தும் எங்களுடைய பரிசுத்தமுள்ள இறைவா, இந்த அருமையான நேரத்திலே உம்மை போற்றி புகுந்து நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வல்லமை தரக்கூடிய பிரசன்னத்தை தகப்பனே எங்களுடைய உடலிலே உள்ளத்திலே உணர்ந்து பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பாதைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறவுகளை எங்களுடைய அப்பா அம்மா கணவன் மனைவி அண்ணன் அக்கா தம்பி தங்கைகள் மாமனார் மாமியார் எல்லா உறவுகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. அப்பா மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனைகளை பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளையும் கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தை விட்டு விலகி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் உம்முடைய பிரசனத்திற்காக தாகத்தோடு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனையின்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உடலளவிலே உள்ளத்தளவிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசனம் குறிப்பாக இந்த நிமிடங்களிலே எங்கள் மீதும் எங்களுடைய வாழ்க்கை பாதைகள் மீதும் எங்களுடைய குடும்பங்கள் மீதும் நிறைவாக இருந்து வழிநடத்தட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்வேன், ஆசீர்வதிப்பேன், வழி நடத்துவேன் என்ற நம்பிக்கையிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. 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 Hallelujah. 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 அன்பு சகோதரமே, ஒரு இறை வார்த்தைக்கு நாம் இந்த நேரத்தில் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. இயேசு அப்பொழுது ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவரிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரமே, நல்ல பங்கு ஆண்டவருடைய பிரசன்னம். இறை வார்த்தையை இறைவனிடமிருந்தே அவருடைய பிரசன்னத்திலிருந்து கேட்பது நல்ல பங்காக இருக்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கின்றார், மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் என்று.
அந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே, இறை உறவிலே நாளும் வாழும் பொழுது, வளரும் பொழுது நாமும் அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே தேடுவோம். அந்த ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பற்றி கொள்வோம். பல நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது? கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள். ஆகவேதான் ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 25வது வார்த்தையிலே சொல்கின்றார், கவலைப்படாதே. அந்த அதிகாரத்தில் 3 முறை அவர் சொல்கின்றார். 6வது அதிகாரம் 25வது வார்த்தையிலே முதலாக கவலைப்படாதே, எதை உடுத்துவது, எதை உண்பது, என்ன செய்வது, கவலைப்படாதே. 2வதாக 31வது வார்த்தையிலே திரும்பவும் சொல்கிறார், கவலைப்படாதே மகனே மகளே. திரும்பவும் 34வது வார்த்தையில் படித்தீர்களா தெரியும், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, எதை குறித்தும் கவலைப்படாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்திலே அவரோடு உறவு கொள்ளும் பொழுது, அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது, அவரை தேடும் பொழுது நம்முடைய கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை எல்லாம் மறைந்துவிடும். அன்புக்குரிய சகோதரவே, ஆனால் இந்த மரியாவை போல நல்ல பங்கை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு பல வழிகள் உண்டு. மரியாவை போல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு பல வழிகள் உண்டு. ஆனால் இன்று நான் உங்கள் முன் வைக்க ஆசைப்படக்கூடிய ஒரு சிந்தனை, நான் ஏன் ஆண்டவருடைய அந்த பங்கை ஏன் தேர்ந்து கொள்ள வேண்டும்? கவலை இருக்கிறது, கண்ணீர் இருக்கு, துக்கம் இருக்கு, அதற்காக தேர்ந்து கொள்ள வேண்டுமா? ஏன் நான் ஆண்டவரை தேட வேண்டும்? ஏன் அவருடைய பிரசன்னத்தை நான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும்? என்று எனக்கு எல்லாமே இருக்கின்றது. பணம், பதவி, பட்டம், செல்வம், செழிப்பு, என்னுடைய நிலையிலே எதை வேண்டுமானாலும் நான் வாங்கிவிடுவேன். எனக்கு இந்த ஆண்டவர் எப்பொழுது தேவையோ அப்பொழுது நான் தேடிக்கொள்கிறேன் என்று கூட பல நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரவே, ஆனால் நான் ஏன் அந்த பங்கை தேர்ந்து கொள்ள வேண்டும்? விவிலியத்தின் அடிப்படையிலே ஒரு சின்ன சிந்தனை. தொடக்க புத்தகத்திலே கடவுள் எல்லாவற்றையும் படைக்கின்றார். அப்பொழுது 1வது அதிகாரம் 3வது வார்த்தையிலே ஆண்டவர் சொல்கின்றார், ஒளி உண்டாகுக என்று. He commanded. அவர் கட்டளை இடுகின்றார். நன்றாக கவனியுங்கள் இந்த வார்த்தைகளிலே, அவர் கட்டளை இடுகின்றார். 1வது அதிகாரம் 3வது வார்த்தை. மேலுமாக 1வது அதிகாரம் 6வது வார்த்தையிலே அவர் கட்டளை இடுகின்றார், வானம் தோன்றுக என்று. 1வது அதிகாரம் 9வது வார்த்தையிலே அவர் கட்டளை இடுகின்றார், தரை தோன்றுக என்று. ஆக இவ்வாறு கமாண்டட், அவர் கட்டளையிட்டார். ஆனால் 11வது வார்த்தையிலே, தொடக்க புத்தகம் 11வது வார்த்தையிலே, நிலத்தில் இருக்கக்கூடிய செடிகளையும் மரங்களையும் நிலம் உருவாக்கட்டும் என்று சொல்கின்றார். அவர் தொடக்கத்திலே கட்டளையிட்டார். இப்பொழுது he commands the creation to create. அவர் அந்த நிலம் உருவாக்கட்டும் என்று சொல்லி தான் படைத்த படைப்பை உருவாக்க சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரவே, அதே போல தொடக்க புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வார்த்தையிலே, தண்ணீரில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அந்த தண்ணீர் தோற்றுவிப்பதாக என்று சொல்கின்றார். இப்பொழுது பாருங்கள், அந்த டிஃபரன்ஸ் பாருங்கள். நிலம் உருவாக்குகிறது எதை? செடியை. செடிக்கும் நிலத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு செடியை மண்ணிலே தான் நாம் வளர்க்கின்றோம். அந்த மண்ணிலிருந்து அழகாக டைல்ஸை நான் வீட்டில் போட்டு வச்சுருக்கிறேன், அந்த டைல்ஸில் அந்த செடியை கொண்டு வந்து வச்சு வளர்த்துக்கிறேன் என்று சொன்னால் அது வளராது. நிலத்திற்கும் செடிக்கும் இருக்கக்கூடிய உறவு. ஒரு தண்ணீரில் வாழக்கூடிய மீன், அந்த தண்ணீரில் இருந்தால்தான் அதற்கு வாழ்க்கை. தண்ணீரிலிருந்து அந்த மீனை பிரித்து விட்டால் அதற்கு வாழ்க்கை இல்லை. இவ்வாறு உறவுகள். அன்புக்குரியவர்களே, அவர் கட்டளையிட்டார், பிறகு அவர் படைத்தவற்றிற்கு கட்டளையிட்டு உருவாக்க சொன்னார். ஆனால் கடவுள் தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது வார்த்தையிலே மனிதனை படைக்கின்றார். எவ்வாறு படைக்கின்றார்? கட்டளையிடவில்லை. அவர் கட்டளையிடவில்லை. அவர் பிற அந்த உயிரினங்களுக்கோ அல்லது அந்த கிரியேஷனுக்கோ கட்டளையிடவில்லை. மாறாக he himself creates.
அவர் தானாக மனிதனை உருவாக்குகின்றார். தன்னுடைய சொந்த சாயலிலும் தன்னுடைய சொந்த உருவிலும் அவர் உருவாக்குகின்றார். அன்புக்குரிய சகோதரமே, இப்பொழுது பாருங்கள், கடவுளுக்கும் எனக்கும் என்ன ஒரு உறவு? பிரிக்க முடியாத ஒரு உறவு. நான் கடவுளை தூக்கி போட்டுவிட்டு போகலாம், ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லலாம், ஆனால் அந்த ஆண்டவர் எனக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அந்த உறவை நானோ எதுவும் பிரிக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரவே, அந்த உறவிலே ஒவ்வொரு நொடிபொழுதும் நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும். அதைதான் இறைவன் விரும்புகின்றார். அந்த உறவிலே எத்தனை முறை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனக்குள் வாழக்கூடிய கடவுளுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய உறவு, ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவை பல்வேறு வகைகளிலே, திருப்படியிலே, ஆராதனையிலே, ஜெபங்களிலே, தியானங்களிலே நான் புதுப்பித்து கொண்டு நான் வாழும் பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். மாறாக மரியாவை போல நல்ல பங்கை நான் தேர்ந்து கொண்டு இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே நான் வாழ முடியும், வளர முடியும். பழைய ஏற்பாட்டிலே தாவீது ராஜாவுடைய கதை நமக்கு தெரியும். அவர் யார்? ஒரு சாதாரண ஆடு மேய்க்கக்கூடியவர். ஆனால் கடவுள் அவரை அரசராக உயர்த்தினார். அது அவருக்கு பத்தாம போச்சு. அரசாட்சியை நிறைய கொடுத்தாரு, அது அவருக்கு பத்தாம போச்சு. செல்வ செழிப்புகள் எல்லாத்தையும் கொடுத்தாரு, அது அவருக்கு பத்தாம போச்சு. மனைவியை கொடுத்தாரு, அது அவருக்கு பத்தாம போச்சு. மனைவியர்களை அவர் தேடினார். கடைசியில் என்ன அவருடைய நிலைமை? He felt something emptiness within himself. அவருக்குள் ஏதோ ஒரு விதமான வேற்றுமை. காரணம் என்ன? அவர் பலரை தேடினார், ஆனால் அவருக்குள் இருந்த கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய உறவை அவர் தேடவில்லை. அன்புக்குரிய சகோதரமே, ஆகவேதான் இறுதியிலே அவர் என்ன செய்தார்? திருப்பாடலை நாம் வாசிக்கின்றோம். 27ஆவது அதிகாரம் 4வது வார்த்தையிலே, திருப்பாடல் 27:4, ஆண்டவரை நோக்கி நான் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்தேன். அந்த என்ன விண்ணப்பம்? அந்த விண்ணப்பத்திற்காக நான் ஆண்டவரை நாடி தேடுவேன். அந்த விண்ணப்பம், ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும், அவருடைய அழகை நான் பார்க்க வேண்டும், அவருடைய இல்லத்திலே அவருடைய திருவிழத்தை நான் அறிய வேண்டும். யாருடைய திருவிழம்? ஆண்டவருடைய திருவிழத்தை நான் அறிய வேண்டும். எப்பொழுது? கடைசியாக சொன்னார். அன்புக்குரிய சகோதரவே, அதே தாவீது ராஜா திருப்பாடல் 63:1 சொல்கின்றார், ஆண்டவரே, நீரே என் கடவுள், என் உயிர் உம் மீது மட்டும் தாகம் கொண்டு இருக்கிறது. ஏனெனில் இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? எங்கே செல்ல போகின்றது? இறைவனிடமிருந்து வந்து இறைவனிடமே திரும்ப செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரவே, ஆக ஆண்டவரும் நாமும், ஆண்டவரும் நானும், அந்த உறவு யாராலும் பிரிக்க முடியாது. நம்மால் கூட அதை பிரிக்க முடியாத நிலையிருக்கின்றோம். அந்த உறவை கடந்து வந்த பாதையிலே நாம் உணர்ந்து பார்த்திருக்கின்றோமா? அந்த உறவிலே இன்று நாமும் நம்முடைய குடும்பங்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஒருவேளை மறுத்திருந்தால் இந்த நற்கருணை ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி, ஆண்டவரே, அந்த செடி மண்ணிலிருந்து பிரிக்க முடியாது. அதுபோல உம்முடைய மகனாகிய நான், உம்முடைய மகளாகிய நான் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரிந்து வாழ முடியாது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், என்னை பிரிந்து உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று. அன்புக்குரிய சகோதரவே, அவருடைய பிரசனத்தை இந்த நேரத்திலே உணர்ந்தவர்களால், அவருடைய உறவை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களால், இந்த அருமையான ஆராதனையின் வேளையிலே நமக்கு நம்முடைய பங்கிற்கு எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த நிலை இருக்கக்கூடிய நம்முடைய படுகா ஒரு பாடலை, ஆராதனைக்குரிய பாடலை நாம் இந்த நேரத்திலே பாடி இறைவனுடைய உறவை புதுப்பித்து கொண்டு நாம் தொடர்ந்து இறைவனை மகிமைப்படுத்துவோம். ಮಹಿಮೆಯಾದ ಉಣಸಲೇ ದೇವಪ್ಪ ಸುರಿ ನಿಬದಿಲ್ಲೇ ಅಪ್ಪ ನಿನ್ನ
ನಿನ್ನದವನ ಮನಸಲೇ ಎಗುದುಗ ಮಾತು ಬಪ್ಪನಿಲ್ಲೇ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಮಗಿಮೆಯ ಮನಸಲೇ ಮೇಯ ಬಪ್ಪ ಸ್ತುತಿ ನಿಪದಿಲ್ಲೇ ಅಪ್ಪ ನಿನ್ನದವನ ಮನಸಲೇ ಎಗುದುಗ ಮಾತು ಬಪ್ಪನಿಲ್ಲೇ ಗವಕಾರ ನೀ ಗವಕಾರ ಯೇಸು ರಾಜ ನೀ ಗವಕಾರ ಎನ್ನವೂ ನೀ ಉಟ್ಟು ಮಾಡಿ ನಿನ್ನ ಕೋಡ ನಟು ಮಾಡಿ ಉಸರವೇ ತಂದದು ನೀ ತಪ್ಪ ನಿನ್ನ ಗವತಪ್ಪ ನೀ ತಪ್ಪ ನಿನ್ನ ಗವತಪ್ಪ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯ ಮನಸಲೇ ಮೇಯ ಬಪ್ಪ ಸ್ತುತಿ ನಿಪದಿಲ್ಲೇ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಗವನ ಮನಸಲೇ ಎಗುದುಗ ಮಾತು ಬಪ್ಪದಿಲ್ಲೇ ಸುತ್ತಮುತ್ತಿ ಸಾವಿರ ತೂದರು ಕೊಂಡ ತುದಿಯೇಗಿ ನಿನ್ನ ಮೆಚ್ಚಿಲೆಯೋ ಮಣ್ಣಾದ ಮನುಷ್ಯನ ತುದಿಗಾಗಿ ಹಿಂಗಿಣಿ ಬದು ಏಕವಪ್ಪ ಸುತ್ತಮುತ್ತಿ ಸಾವಿರ ತೂದರು ಕೊಂಡ ತುದಿಯೇಗಿ ನಿನ್ನ ಮೆಚ್ಚಿಲೆಯೋ ಮಣ್ಣಾದ ಮನುಷ್ಯನ ತುದಿಗಾಗಿ ಹಿಂಗಿಣಿ ಬದು ಏಕವಪ್ಪ ಗವವೋ ಅದು ಗವವೋ ಎನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಗವವೋ ಗವವೋ ಅದು ಗವವೋ ಮಾರಾದ ನಿನ್ನ ಗವವೋ ಗವವೋ ಅದು ಗವವೋ ಎನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಗವವೋ ಗವವೋ ಅದು ಗವವೋ ಮಾರಾದ ನಿನ್ನ ಗವವೋ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಮಗಿಮೆಯ ಮನಸಲೇ ಮೇಯ ಬಪ್ಪ ಸ್ತುತಿ ನಿಪದಿಲ್ಲೇ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಗವನ ಮನಸಲೇ ಎಗುದುಗ ಮಾತು ಬಪ್ಪದಿಲ್ಲೇ ಮಗಿಮೆ ತುಂಬಿದ ಸಕ್ಕದ ಮನೆ ನಿನಗಾಗಿ ಅಲ್ಲಿ ಅಟ್ಟಲೆಯು ಒಳ್ಳಾದ ಎನ್ನ ಉಳ್ಳುದೋಗಿ ಬಪ್ಪುದುಗ ಏಕವೋ ಹೀಗಿರಯಪ್ಪ ಮಗಿಮೆ ತುಂಬಿದ ಸಕ್ಕದ ಮನೆ ನಿನಗಾಗಿ ಅಲ್ಲಿ ಅಟ್ಟಲೆಯು ಒಳ್ಳಾದ ಎನ್ನ ಉಳ್ಳುದೋಗಿ ಬಪ್ಪುದುಗ ಏಕವೋ ಹೀಗಿರಯಪ್ಪ ಗವವೋ ಅದು ಗವವೋ ಎನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಗವವೋ ಗವವೋ ಅದು ಗವವೋ ಮಾರಾದ ನಿನ್ನ ಗವವೋ ಗವವೋ ಅದು ಗವವೋ ಎನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಗವವೋ ಗವವೋ ಅದು ಗವವೋ ಮಾರಾದ ನಿನ್ನ ಗವವೋ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಮಗಿಮೆಯ ಮನಸಲೇ ಮೇಯ ಬಪ್ಪ ಸ್ತುತಿ ನಿಪದಿಲ್ಲೇ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಗವನ ಮನಸಲೇ ಎಗುದುಗ ಮಾತು ಬಪ್ಪದಿಲ್ಲೇ ಗವಕಾರ ನೀ ಗವಕಾರ ಯೇಸು ರಾಜ ನೀ ಗವಕಾರ ಎನ್ನವೂ ನೀ ಉಟ್ಟು ಮಾಡಿ ನಿನ್ನ ಕೋಣ ನಟು ಮಾಡಿ ಉಸರವೇ ತಂದದು ನೀ ತಪ್ಪ ನಿನ್ನ ಗವತಪ್ಪ ನೀ ತಪ್ಪ ನಿನ್ನ ಗವತಪ್ಪ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯ ಮನಸಲೇ ದೇವ
ಮನಸಲೇ ಏಗುದುಗ ಮಾತು ಬಪ್ಪದಿಲ್ಲೇ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯಾದ ಮನಸಲೇ ಬೇಬಪ್ಪ ತುದಿನಿ ಬದಿಲ್ಲೇ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಗವವಾದ ಮನಸಲೇ ಏಗುದುಗ ಮಾತು ಬಪ್ಪದಿಲ್ಲೇ. நற்கருணை ஆண்டவரை அப்படியே உற்று பார்ப்போம். அவரை உற்று பார்த்து அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய உடலிலே உள்ளத்திலே உணர்ந்தவர்களாய் கரங்களை கூப்பி, அப்பா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ உம்முடைய வல்லமை தரக்கூடிய பிரசன்னத்தில் ஏதோ ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தினுடைய கவலை, வேதனை, துக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு மட்டும்தாப்பா தெரியும். உங்களிடம் மட்டும்தாப்பா என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும். ஏதோ ஆண்டவரே உம்முடைய அருளுக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் தகப்பனே. என்னுடைய உள்ளத்திற்கக்கூடிய கவலைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ பிறரிடத்திலே சொல்ல முடியாத வேதனைகளை உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்ல எத்தனையோ பேரை குணப்படுத்தியிருக்கிறேன். இதோ ஒரு வார்த்தை சொல்ல எத்தனையோ பேரை நீ வழி நடத்தியிருக்கிறேன். இதோ முடிந்து விட்டது என்ற பலருக்கு ஒரு புதுமையான விடுதலை வாழ்க்கையை தந்திருக்கிறேன் தகப்பனே. அப்பா என்னுடைய குடும்பத்தை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறவுகளை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. சிறப்பாக மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையிலே பக்தியோடு பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும், குறிப்பாக உடலளவிலே உள்ள தளவிலே நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ பல குடும்பங்களிலே சொல்ல முடியாத வேதனைகளால், கண்ணீரால், கவலையினால் இந்த நேரத்தில் ஆண்டவரே துக்கம் நிறைவாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த உள்ளத்தினுடைய துக்கம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பங்களை, அந்த உள்ளங்களை இந்த நேரத்தில் நீதாமே ஒற்று பாரும் தகப்பனே. அந்த குடும்பத்தை இந்த நேரத்தில் நீதாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பே, எல்லாவற்றையும் ஆற்றல் படுத்துவீர் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரே. குறிப்பாக எங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்கள், எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய குடும்பங்களுடைய விண்ணப்பங்கள், இன்னும் சிறப்பாக எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அப்பா அம்மா, எங்களுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை, மாமனார், மாமியார், உறவுகள், இன்னும் சிறப்பாக இந்த அகில உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்கள், சொல்ல முடியாத வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனைகளை பக்தியோடு பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து கொள்ளும், வழி நடத்துவே என்று நம்பிக்கையோடு அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். Praise the Lord. 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 Hallelujah. 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 திருப்பாடல் 16:8 இவ்வாறு சொல்கிறது: ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்திருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று. அதே திருப்பாடல் 16:11 சொல்லப்படுகிறது: உமது முன்னிலையில் நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று. இவரை நம் கண்முன் வைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். அன்புக்குரிய சகோதரவே, அவருடைய அந்த உறவிலிருந்து எந்த தீய சக்திகளாலும் எந்த உலகத்தினுடைய உறவுகளாலும் நம்மை ஒருபோதும் பிரிக்க முடியாது. அந்த உறவிலே இனிமேல் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடிபொழுதும் வாழ்வேன் என்ற ஒரு உறுதியோடு எழுந்து நின்று உற்சாகமாக இறுதி ஜெபத்திற்காக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். ஜெபிக்க போகின்றோம். அந்த ஆண்டவரிடம் கண்ணீரோடு, கவலையோடு, துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் அவரோடு ஜெபிப்போம், அவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று பாடகர் குழுவினோடு இந்த பாடலை உற்சாகமாக பாடி ஆர்ப்பரித்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வலிமைகள், உள்ளத்தினுடைய சோர்வுகள்
உடலினுடைய சோர்வுகள், துக்கங்கள், உடலில் இருக்கக்கூடிய நோய்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத எல்லா விதமான துன்ப, துயர, வேதனை, போராட்டங்கள், சவால்கள் அனைத்தையும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து பாடி நாம் ஜெபிப்போமா? கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. உம்மை தேடி வந்த மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா தேடி வந்த மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எங்களை அதிகமாக அன்பு செய்து வழி நடத்தும் எங்களுடைய பரிசுத்தமுள்ள இறைவா, தினிமையான நேரத்துக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய வல்லமை நிறைந்த கரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீதாமை தொட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. மகனே மகளே, உனக்கு விடுதலை வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே. தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை பாதைகளை, குடும்பங்களை உம்முடைய கரத்திலே இந்த நேரத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. 2 கொரிந்தியர் 12:9 சொன்னீரே, என்னுடைய அருள் உனக்கு போதும் என்று. அப்பா, உம்முடைய அருளினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நிரப்பி அருளும் ஆண்டவரே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, உடல் சுமையினாலும், உள்ள சுமையினாலும், இன்னும் குடும்ப சுமையினாலும், இன்னும் பல்வேறு சுமைகளால் ஆண்டவரே உம்முடைய அன்பு பாதத்தை நாடி தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒற்று பாரும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய மன குறைகளை போக்க வல்லவர் நீர் மட்டுமே ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய உடல் நோய்களை சுகமாக்கக்கூடியவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்திலே உம்மை நம்பி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யோவான் நற்செய்தி 14:1 சொன்னீரேன், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று. அப்பா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீர் இருக்கின்றீர் என்ற அந்த நம்பிக்கையிலே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அனைத்தையும் பொறுப்பெடுத்து கொண்டு வழிநடத்தும் எங்களுடைய வாழ்க்கை பாதைகளை, எங்களுடைய குடும்பங்களை, அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும், வேதனைப்படக்கூடிய உள்ளங்களை சிறப்பாக உம்முடைய உறவை உணர்ந்து பார்க்க முடியாமல் உம்மை விட்டு விலகி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், உம்மை தூக்கி எறிந்து தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களுக்குள் இருக்கின்றீர், அவர்கள் உமக்குள் இருக்கின்றீர் என்பதை ஒவ்வொரு நொடிபொழுதும் ஆண்டவரே
உணர்ந்து வாட நீதாமை தேவையான அருளை ஆசீர்வாதங்களை நிறைவாக தாரு ஆண்டவரே. சிறப்பாக மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனைகளை பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும், கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் நீதாமை இந்த நேரத்திலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆற்றல் படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீதாமை தேவையான அருள்வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தந்து, என்னுடைய அருள் உனக்கு போதும் என்று சொன்ன உம்முடைய வல்லமை தரக்கூடிய வார்த்தைகளால், உம்முடைய அருளால் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 திருப்பாடல் 67:7 சொல்கிறது, கடவுள் நமக்கு ஆசி வழங்குவார் என்று. இதோ இந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆசி வழங்குவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்மை, நம்முடைய குடும்பங்களை, ஏன் நம்முடைய அனைத்து வேண்டுதல் விண்ணப்பங்களையும் இவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து மாண்பெயர் கீதம் பாடி நாம் இறுதி ஆசிற்கு கடந்து செல்வோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆரவாரம்